குழந்தை கட்சி, தேர்தல் அனுபவம் இல்லாத கட்சி, சின்ன கட்சி இப்படி பல விமர்சனங்கள் தாவேகா மேல முன்வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் அறிவிச்சதுனாலேயே விசில் இப்ப பல இடங்கள்ல தடை செய்யப்பட்டுட்டு இருக்கோ அப்படின்ற கேள்வி மற்றும் சந்தேகம் பல பேருக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த இன்சிடென்ட். அதை மையப்படுத்தி தான் இந்த காணொலியானது இருக்க போகுது. முதல் இன்சிடென்ட் சிவகங்கை மாவட்டத்துல வார்டு கவுன்சிலர், திமுகவினுடைய வார்டு கவுன்சிலர் ஆயுப் கான், 21வது வார்டினுடைய கவுன்சிலர். இவர் அந்த பகுதியில தூய்மை பணியாளர்கள் எல்லா இடங்கள்லயுமே, தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயுமே குப்பையை மார்னிங் கலெக்ட் பண்ண வரும்போது விசில் அடிச்சுதான் மக்களை குப்பையை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய சிக்னலாவே பல ஆண்டு காலமா இருந்துட்டு இருக்கு. அதை இப்ப மாத்துறாரு. ஒரே காரணம், தாவேகாவுக்கு விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க. இனிமே என்னுடைய இடத்துல விசில் பறக்க கூடாது, விசில் சவுண்ட் கேட்க கூடாது. இனிமே நமக்கு விசில் வேணாம், அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் தரேன். அந்த ஸ்பீக்கர்ல நீங்க சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணியோ பாடல்கள் மூலமாகவோ நீங்க மக்கள் கிட்ட இருந்து குப்பையை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் இப்ப தூய்மை பணியாளர்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த விசில தூக்கி குப்பையிலையும் போட்டுறாரு, அந்த மக்கள் வச்சிருந்த விசில. சோ இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால இப்படி பயன்படுத்துறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு கேள்வி, திமுகவினுடைய கவுன்சிலராக இருக்கிறாரு. இவர் தாவேகாவை பார்த்து அப்ப பயப்படுறாரா, தாவேகாவை பார்த்து திமுக பயந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. உங்களுக்கு என்ன தோணுது இவருடைய இந்த செயல் பற்றி அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. திமுக தாவேகாவினுடைய தொண்டர்கள் பல இடங்கள்ல விசில பயன்படுத்துறாங்க, தேவையில்லாத இடங்கள்ல ஊதி டிஸ்டர்ப் பண்றாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டுகளை பல பேர் வைக்கிறாங்க. ஆனா இதுல என்ன நியூசன்ஸ் இருக்கு? இப்ப தூய்மை பணியாளர்கள் விசில பயன்படுத்துறாங்க, அப்புறம் அதை ஏன் பறிக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்ப இது எந்த வகையில சரி? தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றதுனால இன்னொரு பார்ட்டியினுடைய சிம்பிள் வெளியில எங்கேயுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சரியான போக்கா அப்படின்றதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. அதை உங்ககிட்டயே நான் விடுறேன். இன்னொரு இன்சிடென்ட், சென்னை சேப்பாக் ஸ்டேடியம், சிதம்பரம் ஸ்டேடியம்ல T20 வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது. முதல் நாள் நடக்கும் போதே அங்க மக்கள் கிட்ட இருந்து தமிழ்நாடு போலீஸ் விசில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இது பேன் பண்ண ஒரு விஷயம். இங்க விசில் பயன்படுத்தக்கூடாது, சவுண்ட் தரக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுறுத்துறாங்க. இது எங்க கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே குறிப்பிடல, டிஎன் போலீஸ் தான் எங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம். இங்க சவுண்ட் தர மாதிரியான பொருட்கள், ஹார்னு, அதே மாதிரி விசில் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு டிஎன் போலீஸ் தான் சொன்னாங்க, நாங்க இது அறிவுறுத்தல அப்படின்னு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சொல்லும் போதே, அப்போ நீங்க இது வேணும்னே போலீஸ் இது பண்றாங்க, வேணும்னே விசில பறிக்கிறாங்க, தாவேகாவுக்கு எதிராக இதை பண்றாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்வர்சேஷன் இணையதளங்கள்ல தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை மையமாக வச்சுமே தாவேகாவை பார்த்து திமுக பயப்படுறாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா ஸ்டேடியமை சுத்தி எப்பவுமே விசிலா இருக்கட்டும், ஜெர்சியா இருக்கட்டும், இது எல்லாமே விற்கிறது வழக்கம் தானே. இப்ப ஏன் விசில புடுங்கணும்? அது விசில் சின்னம் அறிவிச்சதுனாலே விசில வாங்குறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பயமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் தாவேகாவினுடைய நிர்வாகிகள், தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனா திமுக எதற்காக பயப்படணும்? இப்போ ஐசிசியுமே விசில பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது தமிழ்நாடு அரசு சொல்லி ஐசிசி கேட்டு இந்த மாதிரியான ஒரு ரூலை கொண்டு வராங்க அப்படின்றதுதான் தாவேகாவினர் நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எங்கேயோ தாவேகாவினர் இதை தவறா பயன்படுத்திடுவாங்க, பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணிடுவாங்க, அது நம்ம கிட்டே திருப்பி கேள்வியா அமையுமோ அப்படின்றதுனால போலீஸ் இதை செய்யறாங்க அப்படின்றதுதான் திமுகவினருடைய கருத்தா இருக்கு. சோ இரண்டு தரப்புமே அவங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை வைக்கிறாங்க. இப்போ இப்படிதானே நீங்க கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு போலீஸ் தானே இதை பண்ணாங்க, தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு எங்களை கேள்வி எழுப்புறீங்க. அப்போ விசில நீங்க பயன்படுத்தி ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணி அதனால ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னு எங்க கிட்ட கேள்வி கேட்பீங்க. அதனாலே நாங்க முன்னெச்சரிக்கையோட இந்த போலீஸ விசில் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, விசில் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் கண்ட மெனிக்கு யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுலதான் நாங்க கலெக்ட் பண்றோம் அப்படின்றது திமுகவினர் சார்பாக இணையதளங்கள்ல முன்வைக்கப்படக்கூடிய வாதம். சோ இரண்டு தரப்பினரும் ஒரு வாதம் வைக்கிறாங்க. திமுக எங்களை பார்த்து பயந்துருச்சுன்னு தாவேகாவினரும், தாவேகாவினர் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி திமுகவினரும் ஒரு விதமான ஒரு கான்வர்சேஷன் ஆனது பில்ட் பண்ணப்பட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயப்படுறாங்களா இல்ல தாவேகாவினர் தவறா பயன்படுத்திடுவாங்களா? உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.